பண் ஒன்றாக பாடல்களையே நாம் ஒவ்வொரு விதமாக பாடுகிறோமே ஏன்? உதாரணத்திற்கு தோருடைய செவியன் மற்றும் அங்கம் வேதம் பாடல்கள் நட்டபாடை ஆனால் நட்டபாடை தான், ஆனால் இரண்டும் வெவ்வேறு விதமாக பாடுகிறோம். இந்த தோருடைய செவியன் இருக்க ஒரே உணவு தான், ஆனால் ஒவ்வொரு உணவகங்களையும் வெவ்வேறு டேஸ்ட்டாக அமைகிற மாதிரி ஒரே பண் நட்டபாடை வெவ்வேறு வாத்தியார்களால் வெவ்வேறு இது சூட்டப்படுது. அது நயப்புக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தோடுடைய செவியன் விடை ஏறி அப்படின்னு ரூபக தாளத்தில் கரெக்டாக அமையுது. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாளும் அடி பரவ அப்படின்னு பாடலாம். கொஞ்சம் இந்த ரூபக தாளத்தை விட ஆதி தாளம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். அங்கமும் வேதமும் ஓது நாவர் சகமபனி சகசனி பமபப்பா அப்படின்னு அந்த அவனுடைய ராகத்தின் அவனுடைய அறிவை செலுத்துவதற்காக அது அங்கம் வேதமாக ஆதி தாளமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ரெண்டும் ரூபக தாளத்துலையும் வரும், ஆதி தாளத்திலையும். தோடுடைய செவியன் விடை ஏறிவோ தூவன் மதிசூடி ஏன் அந்த அப்படின்னு பின்னமா போய் விழ வேண்டாமேன்னு தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி அப்படின்னு ரூபக தாளத்தில் முதன்னு கட்டு கொடுத்தாங்க. ரெண்டு விதமாக கொள்ளலாம். முதல்ல எடுத்த உடனே 3, அப்புறம் 4, அப்புறம் 5 போடலாம். திசரத்துக்கு 3. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் இது 3 அட்சரம். சதுசரம்னா 4. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி அங்கமும் வேதமும் அப்படின்னு 4 3 பிடிச்சி 4 அப்படின்னு ஒன்றுன்னா போகலாமே, 2-3 தாளங்கள் அவன் சீக்கிரம் கற்றுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. நட்டபாடையில் ரூபக தாளத்திலேயே அங்கம் வேதத்தையும் பாடலாம், தோருடைய செவியனையும் பாடலாம், உண்ணாமலை உமையாளோடும் பாடலாம். ஆனால் உண்ணாமலை உமையாளோடும் கட்டளை வேற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய சொற்றொடர்கள் கொஞ்சம் தள்ளி வருது. உண்ணாமுலை இந்த ஒரு கேள்வி கூட கேட்டுறீங்க, ஏன் அடிச்சுட்டு பாடம் எடுக்கிறீங்க, தாளம் முன்னாடியே வந்துடுது பின்னால் பாட்டு வருது அப்படின்னு ஒரு செய்தி கூட வந்திருக்கு. கேட்டு சில பாடல்கள் தொடங்கும் போது முதல் விரலில் தொடங்குகிறோம், சில பாடல்கள் 2ஆம் விரலில் தொடங்குகிறோமே ஏன்? அந்த பாடலினுடைய அளவு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு அதை பார்க்கணும். ஒரு பாடல் இந்த தாளத்தில் வச்சாதான் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு நல்ல அறிவு இருக்குங்கிறதுனால நிறையா ஒரு மிஸ்ர சாப்பு தாளத்தில் கொண்டு வந்து அந்த இதை போட்டிங்கன்னா கேட்குற மனிதர்களுடைய அவங்களுக்கு என்னடா அது போட்டு வச்சுட்டு இருக்கான், ஏதோ இனிமையாக இருக்கணும். இசைங்கிறது என்ன? மனிதனுடைய இதமான மனிதனுடைய புண்படமான மனதை இதமாக வருடி கொடுத்து அவனை நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துன்னு போகிறது தான் இசையினுடைய ஒரு நல்ல இசையாளனுடைய ப்ரெசன்டேஷனாக இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது உண்மையான கருத்து என்னன்னு எனக்கு தெரியாது. என்னுடையது என்ன, எவ்வளோ பேர் வர்றாங்க, அவங்க நிம்மதியாக போகணும், போகும்போது ஒரு முணுமுணுத்துக்கிட்டு போகணும் பாட்டை. அப்பா விட்டா போகுதுன்னு போனோம்னு வச்சுங்க, அது ஒரு இசையாளனுக்கு வெற்றியான நிகழ்ச்சியாக இருக்காது. ஆனால் இந்த நட்டபாடையிலேயே தோருடைய செவியன் அங்கம் வேதம் இதெல்லாம் ரூபக தாளத்தில் பாடலாம். இந்த உண்ணாமலை இமையாளோடும் ரூபக தாளத்தில் பாடினாலும் தாளம் முன்னாடி வந்துடும், பின்னால் பாட்டு வரும். ஏன்னா அதனுடைய சொற்றொடர்கள் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கு. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் 2 தாளத்துக்குள்ள உள்ள அந்த இடத்த அந்த சொற்றொடர்களை ஒவ்வொரு தாளத்தினுடைய இடையிலேயே ஃபில்லப் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் அந்த பாடல் நல்லாயிருக்கும். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்லோம்னா அந்த பாடலுக்கு ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தாது. உண்ணாமுலை உமையாளோடும் சங்கதிகளை ஏதுவாக போடலாம். உமையாளோடும் அவனுடைய பாடகனுடைய பிருகாக்கள் சாரீரா நல்லா இருந்து உமையாளோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை அப்படின்னு அந்த சங்கதிகள்லாம் கொடுத்துக்கலாம்.
நம்முடைய அறிவை பொறுத்தது. ஆனால் அந்த மாதிரி பாடினா தான் நல்லா இருக்கும். அதனால கட்டளைகள் மாறும் பொழுது தாளங்களுடைய எண்ணிக்கை, எடுப்பினுடைய அந்த நார்மலாக எடுக்கக்கூடியது எடுப்பு தள்ளியோ முன்னாடியோ வருவதற்கு சில காரணங்களாக இருக்கின்றன என்பது. நான் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கா? சும்மாவே எப்படி இருக்கு ஐயா? எப்படி இருக்கு? சரி, ரைட். சரி, ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்வதற்காக நான் இங்கே வரல. உங்களுக்கு ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடப்பாடுடையவனாகின்றேன். அடுத்ததாக